காஞ்சனா, யாரு உன்னை கூப்பிட்டு அனுப்பிச்சது? பாவம் செஞ்சவங்க யாரோ பரிகாரம் தேட என்கிட்ட வழி கேட்கிறாங்க. அப்படின்னு உண்மைக்காகவே வாழ்ந்த உங்ககிட்ட நான் மட்டும் ஏன் உண்மையை மறைக்கணும்? என் வாழ்க்கை கெடுத்த பாவிதான் அவன். இதுக்கு பேர் தான் விதியா? காஞ்சனா, வாழ்க்கையை கொடுத்த பாவி இதோ இங்க இருக்கிற, வாழ்க்கையை கெடுத்த பாவியும் இங்கேயே வந்துட்டானா? யாரு முந்திக்கிறாங்கன்னு பாப்போம். அந்த பாவிதான் தப்பு செஞ்சா கடைசியா கண்ணு கடையா? எங்க வந்தீங்க? வட்டி கடைக்கு எதுக்கையா வருவான்? நான் உள்ள வந்தாச்சே. குட்டை எடு. நொந்து போய் வந்திருக்கிற, கிண்டல் பண்ணாதையா. என்ன பொருள் வைக்க வந்திருக்கிற? எடுத்து துறாபாரத்துல வைய. பவுனா வெள்ளியா, நகையா, நட்டா? வெள்ளி தட்டா இல்லையா? இதுதான் பொருள். பாவி, பரம்பரை போய் வெறும் பொருளுங்கிற. அறிவு இருக்காய உனக்கு? அது சரி, அறிவு இருந்தா நீ ஏன் நம்ம கடைக்கு வர்ற? கும்பிட வேண்டிய சாமி கடையில வைக்க வந்திருக்கியா? கும்பிட்டாச்ச. நாளைக்கு என்ன பண்ணுவ? இங்க வந்து கும்பிட்டுட்டு போறேன். வட்டி கிடைக்கா? ஐயோ அக்கிரமம். அது சாமி என்ன பண்ண தெரியுமா? பச்சை இடத்துல இருக்கும். நம்ம மாதிரி ஆசாமியா அங்கங்க அலையிறதுக்கு காலை புடிச்சு கேக்குறையா, கடங்குடியா. என்னையா அதுக்கால புடிச்சுட்டு எங்கால புடிச்ச மாதிரி அழுவுற? யோ, வைக்க வேண்டியதுல இது ஒண்ணுதாயா பாக்கி. இதை வச்சுக்கிட்டு எனக்கு என்னையா உபயோகம்? உபயோகம் இல்லாததெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா நம்ம ரெண்டு பேருமே இருக்கக்கூடாதியா? சாமியோ, நீ பண்ற பாவத்துக்கு என்னையும் ஆளாக்காதையா. நான் சாமி எல்லாம் அடகு வாங்க மாட்டேன். ஐயா, இந்த மாதிரி பாவிங்க முகத்துல முழிக்கவே கூடாது. நான் கிடந்து முழிக்கிறேன் ஐயா. என்ன இத்தனை கடிகாரங்கள் தொங்குது? கடிகாரங்களா தொங்குது? அத்தனை குடும்பங்கள் தொங்குது. இத்தனைக்கு எங்க முதலாளி படுவா? ஐயா, என் குடும்பத்துல ஏகப்பட்ட கஷ்டம். 7 குழந்தைகள். 7 குழந்தையா? அப்ப 70 மாசம். சேச்சே, நீ வட்டி கடைக்கு வரக்கூடாதுப்பா. குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கோ. சாமியே, பசி கொடுமை. பசிக்கு பகவான பயன்படுத்திக்கிறதுல தப்பு இல்லையா? இதுல குறைச்சல் இல்ல. நமக்கு இப்படி ஒரு வசதி. நிறைய சாமிங்க, அதுல ஏமாந்த சாமி இதுவா? என்ன சாமி? காளியா? காளி. காளி என்ற சூறாயுதங்க பையன் எடுத்துட்டு போயிருக்கான் அடுத்த கடைக்கு. வைக்கவா? விக்கவே விக்கவே முடியல ஐயா. ஐயா, வீட்டுல ஒரு மணி அரிசி கிடையாது. ஐயா ஐயா, தயவு பண்ணுங்கய்யா, இதை வச்சுக்கிட்டு 100 ரூபாய் கொடுங்க ஐயா. ஐயோ, நான் சாமி எல்லாம் வாங்க மாட்டேன். இந்த நேற்று சம்பளம் வாங்கினேன். இந்த பணத்தை வச்சுக்கிட்டு எப்ப முடியுதோ அப்ப திருப்பி கொடுங்க. ஐயா, உங்களை கோயில்ல வச்சுட்டாயா கும்பிடணும். சாமியை கடையில வச்சுட்டு என்ன கோயில்ல வைக்கிறியா? இது ஏன் கும்பிடுறியா? பாபா பாபா, அட ஏன்டா? ஏன்பா? ஐயோ ஏன் சார்? ஏண்டா உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? ஏண்டா வட்டி கடை என்னதான் இல்ல உண்மைதான்? தப்பா நினைச்சுக்காதீங்க. சாமி விக்கிரகத்தை அடக வைக்க வந்தா மனசு கேட்கல. ஆள அடமானம் வச்சா என்ன, ஆண்டவன் அடமானம் வச்சா உனக்கு என்னடா? கோழ பசங்கள்லாம் வட்டி கடையில இருக்கக்கூடாது, கசாப்பு கடையில இருக்கக்கூடாது. அப்படி ஒரு கடை இருக்குதா நமக்கு? இருக்கு. உன்னை வெட்டி தாண்டா சிறப்போட செய்யணும். இனிமே உனக்கு இங்க வேலை இல்ல. போடா போட வழிய. தங்கச்சி, காலையில ஹாஸ்பிட்டல் போயிருந்தீங்களா? போயிட்டு வந்தேன். உங்க வீட்டுக்காருக்கு இப்ப எப்படிமா இருக்கு? அப்படியே தான் இருக்கு. ஓஹோ, சாயங்காலம் ஹாஸ்பிட்டல் போகும்போது இந்த பழத்தை அவருக்கு கொடுத்துருங்க. இவ்வளவு உதவி செய்யற உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. தங்கச்சி, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் போல இருக்கு. ஆனா தயக்கமாவும் இருக்கு. நீங்க புத்திசாலி, தைரியசாலி அப்படிங்கிற நம்பிக்கையில பேசுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமா, இப்ப உங்க நிலைமைய நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாத்தீங்களா? என்ன பத்தி யோசனை பண்ண என்னங்க இருக்கு? 1000 இருக்குமா? தன்னை பத்தியே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவன் ஒரு கோழை, முட்டாளுன்னு அவர் அடிக்கடி சொல்லுவாரு. அப்ப உங்க மகனை பத்தி யோசனை பண்ணுங்க. அவனுக்காக கவலைப்படுங்க. இந்த பொம்மையில இருக்கிற தாயோட முகத்தை பாத்தீங்களா? அவ சிந்தனையெல்லாம் அவ குழந்தைங்களோட எதிர்காலத்தை பத்தியே இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியல? அதே மாதிரி உங்களுடைய குழந்தையோட எதிர்காலத்துக்கு நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? பையன் இன்னைக்கு நல்ல சொக்கா போட்டிருக்கான். நாளைக்கு நான் ஏன் இதை சொல்றேன்னா, நாளைக்கே உங்க புருஷனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா, கண்ணே இப்ப அத்தை விளையாடுப்போம். ரொம்ப சங்கடமான விஷயம்தான். இருந்தாலும்
அவர் முடிவு நெருங்கிடுச்சுன்றத நாம இன்னும் மறைச்சு பேசுறது அவ்வளவு சரியில்லை. என்னடா இவன் அவசரம் பிடிச்ச மாதிரி பேசுறானே நீங்க சென்டிமெண்டலா நினைக்கலாம். ஆனா அடுத்து நாம என்ன செய்ய போறோம்ன்றத நான் பிராக்டிக்கலா நினைக்கிறேன். நீங்க ஏன் என்ன இப்படி குழப்புறீங்க? வரப்போற கஷ்டங்களையே சொல்லிட்டு இருக்கணும்னு நினைக்க வேணாம். அது தீர்றதுக்கு வழியே சொல்றேன். கடத்தருவுல என் ஃப்ரெண்டு ஒரு பெரிய தைய கடை வச்சிருக்கான். அதை விலைக்கு கொடுத்துட போறானா. 25,000 ரூபாய் கொடுத்தா கொடுக்குறேன்னு சொல்றான். மாசம் 500 ரூபாய் வரும். அதுல அந்த கடையை உங்க பேருக்கு வாங்கிடலாம் நான் நினைக்கிறேன். என் பேர்லையா? ஆமா, நீங்க ஒண்ணும் கடைக்கு போவானா. நம்பிக்கையான ஒரு ஆளை போட்டோம்னா மாசம் பணம் வீடு தேடி வரும். கேட்க நல்லா இருக்கு. ஆனா 25,000க்கு நான் எங்க போவேன்? வெறும் யோசனைகள் மட்டும் சொல்றதா இருந்தா நானும் இன்ஜினியரா இருந்திருப்பேன். அந்த யோசனைகள்லாம் கரெக்டா செஞ்சு முடிக்கிறேன் பாருங்க. அதனாலதான் கான்ட்ராக்டரா இருக்கேன், வீடு வசதியோட. அந்த 25,000 ரூபாய் நானே உங்களுக்கு தரலான் இருக்கேன். நீங்க கொடுக்குறீங்களா? எதுக்காக? தப்பா நினைக்காதீங்க. ஏதோ உதவி செய்யணும்ன்ற எண்ணம் தான். அதுக்குன்னு பிரதிபலன் எதிர்பார்க்காத தியாகி இல்லைன்னா, இப்போ ஊர்ல ஒரு பெரிய மனுஷனை பார்த்து அவன் கையில சிங்கிள் எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு வரப்பே 5,000 ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் பிடிச்சிக்கிட்டு வந்துடுறவனா. அதே ஆப்பிளா கொடுத்தா பழத்துக்கு பழம் டிஃபரன்ஸ் வச்சு பிசினஸ் பண்றவனா. விஷயத்துக்கு வருவோம். இந்த பில்லுல உங்க வீட்டுக்கார் கையெழுத்து வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா போதும். என்னுடைய பில்லு தான். எனக்கு அரசாங்கத்துல சேர வேண்டிய பணம் 1,40,000 ரூபாய் இருக்குது. உங்க வீட்டுக்கார் கையெழுத்து போடாதனால அந்த பில் அப்படியே இருக்குது. இதுல தேதி இல்லாம ஒரு கையெழுத்து வாங்கி அந்த கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு சேர வேண்டிய பணம் வந்து சேர்ந்துடும். ஓஹோ, அதுக்காக 25,000 ரூபாய் லஞ்சமா? லஞ்சம் ஏன் சொல்றீங்க? அழகான தமிழ்ல வார்த்தைக்கா பஞ்சம். அன்பளிப்புன்னு சொல்லலாம், மரியாதை அப்படியே சொல்லலாம். நான் நல்ல கான்ட்ராக்டர்னு உங்ககிட்ட பேச வரல. ஆனா நானும் தெரிஞ்சவன். சாப்பாட்டுக்கு எப்படி பல ருசிகள் தேவைப்படுதோ அது மாதிரிதான் வாழ்க்கையும். கொஞ்சம் போய் ஓரளவு 8 வேலை, சுமாரான பித்தலாட்டம், இதெல்லாம் இருந்தாதான் வாழ்க்கை ருசிக்கும். ஏற்கனவே இதுல கையெழுத்து போட அவர் விரும்பலன்னு தெரியுது. அவர் விருப்பப்படாததை நான் செய்ய சொல்ல மாட்டேன். ஆனா அவங்க பையன் நல்லா வாழணும்னு நினைக்கிறீங்கல்ல. ஒரு புழுவை கொண்டுதான் மீனை பிடிக்கணும். ஒரு கொள்கையை விட்டு கொடுத்துதான் இன்னொரு கொள்கையை பிடிக்கணும். நல்லவனா வாழ்றதுல நிச்சயமா பயணம் இருக்குன்னா இன்னைக்கு உலகத்துல எல்லா பயனும் நல்லவனா இருந்திருப்பாங்களே. வாதத்துக்காக சொல்ற வார்த்தை. தப்பான காரியத்துக்கு அவர் நிச்சயம் உடன்பட மாட்டார். எங்க தப்பு இல்ல, எவன் தப்பு பண்ணல. ஆண்டவன் தப்பே பண்றது இல்லையாமா. மாத்து குறைஞ்ச செங்கல்ல வச்சு நான் கட்டடம் கட்டினா உன் வீட்டுக்காரர் வந்து என்ன சண்டை பிடிப்பாருமா. ஆனா உண்மைக்காகவே பாடுபட்ட அந்த உத்தமனோட உடம்புல வியாதியை வச்சு கட்டிட்டானே ஆண்டவன். யாருமா சண்டை பிடிக்கிறது? இந்த பாருங்க, உங்க நன்மைக்கோசரமே சொல்றேன். இந்த பில்லை கொண்டு போய் அவர்கிட்ட காமிங்க. அவர் சம்மதப்பட்டால் இதுல கையெழுத்து போடட்டும், இல்லைன்னா இதை அவரே கிழிச்சு எறியட்டும். அதனால நான் ஒன்னும் கெட்டு போயிட மாட்டேன். ஆனா ஒண்ணு சொல்றேன் தங்கச்சி, மறந்துடாதீங்க. இந்த பில்லுல அவர் போடுற கையெழுத்து தான் உங்க எதிர்காலத்துக்கு அவர் எழுதி வைக்கிற உயில். சாக போற இந்த நேரத்துல என்னெல்லாமோ நினைக்க தோணுது. இவ்வளவு நாள் வாழ்ந்தோமே, எதையாவது சாதிச்சிருக்கோமான்னு நினைச்சு பாக்குறேன். ஒண்ணுமே இல்லை. முழுமையான வாழ்க்கையாவது வாழ்ந்திருக்கோமான்னு பார்த்தா அதுவும் இல்லை. சத்யா, நீ ஏன் இப்படி சொன்ன? நினைச்சு பார்க்கவே தகுதி இல்லாதவங்க பாருங்கலாம். அப்புறம் ரஞ்சன், காஞ்சனாவையும் என் பையனையும் பத்தி நினைச்சு பார்க்கிறேன். அவங்களுக்காவது நான் பிழைச்சிருக்க கூடாதான்னு ஒரு ஆசை. பாத்தியா, உனக்கு எத்தனை தடவை சொல்றது? அந்நிய பத்திர கவலையை நீ விட்டுரு. அந்த கவலை தான்ப்பா என் சாவையே துரிதப்படுத்திக்கிட்டு. சத்யா, அவங்க 2 பேரையும் வச்சு நான் காப்பாற்ற மாட்டேனா? நான் இன்னைக்கே அடிக்கிட்ட கேட்கிறேன், எங்க வீட்டுக்கு வந்துருங்க. என்ன சொல்றா? அவங்க இன்னும் வரலையா? நான் நேர போய் அண்ணிய பார்த்து பேசிட்டு அப்புறம் போறேன். நாளைக்கு வந்து பாக்குறேன். டாக்டர்கள் வந்து போறதை விட நீங்கெல்லாம் வர்றது எனக்கு எவ்வளவோ ஆறுதலா இருக்கு. நான் உண்மையே பேசுறேன்.
இத பாருங்க, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். சத்யா உண்மையிலேயே பிழப்பானா மாட்டானான்னு கேக்குறியா? இல்ல, காஞ்சனாவையும் உங்க பையனையும் நம்ம வீட்டுல வச்சுக்கிறதாக முடிவு பண்ணிட்டீங்களா? சாக போறவருக்கு ஆறுதலா இருக்குன்னு தானே அப்படி சொன்னீங்க. ஆமான்னு சொன்னா உனக்கு ஆறுதலா இருக்குங்கிறியா? இல்ல, அவங்க 2 பேரையும் காப்பாற்ற வேண்டியது என் கடமை. கொஞ்சமாவது முன்ன பின்ன யோசனை பண்ணி பார்த்தீங்களா? இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? நம்ம வீட்டுக்கு எத்தனையோ பெரிய மனுஷங்க வருவாங்க போவாங்க. அவங்களுக்கு காஞ்சனாவை பத்தி அவ குழந்தைய பத்தி தெரியாம போயிடுமா? ஓஹோ, அதையெல்லாம் அவங்க கேட்பாங்கங்கிறியா? பின்ன இல்லையா? அப்படி அவங்க ஏதாவது கேட்டா என் மனைவியை விட அவங்க எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லு. அதுக்கு மேல அவங்க ஏதாவது பேசுவாங்க? நீ மேல எதுவும் பேசாம வா. என்ன காஞ்சனா, ஏன் இன்னைக்கு இவ்வளவு லேட்டு? குமார் வரல? நல்ல வேலை, கூட்டிக்கிட்டு வரேன். ஏன் பஸ்ல ஒரே கூட்டமா? ஆமா, ரஞ்சனும் ஒய்ஃபும் வந்திருந்தாங்க. சந்தோஷம். நம்ம அப்படி சொல்ற? பின்ன என்ன, ரஞ்சன் ரஞ்சன் ரஞ்சன், எப்ப பார்த்தாலும் ரஞ்சனை பத்தி தான் பேச்சா? அவர் என்ன உங்களுக்கு அண்ணனா தம்பியா? ஏன் உங்க குறைகள் எல்லாம் அவர்கிட்ட சொல்றீங்க? நான் உங்க நண்பரை பத்தி குறை சொல்லல, அவர் நல்லவர் தான். இல்லைன்னா அவர் உங்களுக்கு நண்பரா இருக்க முடியாது. காஞ்சனா, நீ சொல்றத கொஞ்சம் புரியும்படியா சொல்ல. உங்க நண்பரை நீங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க, ஆனா அவர் மனைவியை புரிஞ்சுக்கல. ஏன் அப்படி சொல்ற? என்னமோ நடந்தது, என்னது சொல்லு. அது உங்களுக்கு தெரியவே வேண்டாம். பல விஷயங்கள் தெரியாம இருந்திருக்கிறேனோ என்னவோ, அதுல சிலதையாவது காலம் கிடக்கிறதுக்கு முன்னால தெரிஞ்சுக்கிறேம்மா.